மூன்றாவது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த வசனம் நம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். எங்க பார்த்துருக்கீங்க இந்த வசனத்தை? சும்மா பதில் சொல்லுங்க. எங்க பார்த்துருக்கோம்? நிறைய இடங்கள்ல இந்த வசனத்தை. ஆட்டோல என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும், இல்ல டூ வீலர்ல என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். நம்ம வசனத்தை அப்படி பயன்படுத்த நல்லது. ஆனால் என்ன நோக்கத்தோடு இந்த வசனத்தை தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட கூட பேசுவாராக. 12வது வசனத்திலே துவங்குறது. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. இந்த காரியம், இந்த அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் வீடுகளை போய் வாசித்து பார்த்தீங்க என்றால், மோசேக்கும் தேவனுக்கும் நடக்கிறதான ஒரு உரையாடல், பேசுறது. அதாவது அது முந்தின வசனம் சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுறது போல கர்த்தர் மோசையோட பேசினார். அப்போ there is a conversation between Moses and God. தேவனுக்கும் மோசேக்கும் உள்ள ஒரு உரையாடல். ஏன் அப்படின்னா, இதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்க வீடுகளில் வாசித்து பார்த்தீங்கன்னா 32வது அதிகாரத்தில் என்ன நடக்குது? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே, அதாவது எகிப்திலிருந்து வனாந்தரத்திலே கொண்டு வந்து அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை மலையின் மேலே கொடுத்து மோசேயின் மூலமாக கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஆசாசையாய் நினைச்சு இந்த ஜனத்தை ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஸ்தலத்துக்கு கொண்டு போகணும். அவருடைய திட்டமே என்னன்னா, என் ஜனம் இளைப்பாறுதலா இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய மைண்டில் இருக்கிற ஒரு பிளான். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளும் பார்த்தா அந்த இளைப்பாறுதல் சில நேரங்களில் இல்லாமல் போகிறது. இளைப்பாறுதல் என்று சொல்லும்போது என்னன்னா, நல்லா படுத்து சோஃபால படுத்து, நல்லா இல்லை ஒரு பெட்டில் படுத்து தூங்குற, ரெஸ்ட் எடுக்கிற, அது இல்லை இளைப்பாறுதல். அது சரீரத்துக்கான இளைப்பாறுதல் உண்மைதான். ஆனால் ஆத்துமாவுக்கு தேவையான ஒரு இளைப்பாறுதலை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்றைக்கும் அதை வாக்குத்தத்தமாக அதை வைத்து நோக்கத்தோடு கூட செயல்படுத்த விரும்பினார். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து 430 வருஷம் அவன் அடிமைத்தனத்தில் இருந்து அவனுக்கு மோசையின் மூலமாக கொண்டு வந்து வனாந்தரத்திலே நடத்தி, இவங்க இப்படியே விட்டா என் ஜனம் இளைப்பாறுதல் இல்லாமல் அங்கே இங்கே அலையக்கூடாது, அவங்களுக்கு இளைப்பாறுதல் உள்ள ஒரு ஸ்தலத்தை கொடுக்கணும், முதல்ல அவங்கள ஒரு இடத்துல போய் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் தொடர்ந்து என்னுடைய வார்த்தையின் மூலமாக கொடுக்கணுன்ற ஒரு திட்டத்தோட அவர் பிரமாணத்தை கொடுத்து கொண்டிருந்தா, 40 நாள் ஆனோன்னு இந்த ஜனங்கள், இதை நீங்கள் ஒருவேளை நன்றாக 40 நாள் மேலே மோசே கர்த்தருடைய ஸ்தலத்தில் இருந்தோடனே கீழே இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அந்த வார்த்தைகள் அவங்க என்ன சொல்றாங்க? அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம் அப்படின்னு சொல்றாங்க. மோசே 2 நாள் வருவார், 3 நாள் வருவார், சரி ஒரு 10 நாள்ல வந்துருவார் ஐயா, இல்லை ஒரு 15 நாள்ல வந்துருவார். பார்த்தா இவர் ஆளை காண இறங்கலை. மோசே 40 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த உடனே இங்கே கீழே வந்தா ஒரு வரதுக்குள்ள இவங்க அவசரப்பட்டு, அந்த மோசைக்கு என்னாச்சு, அவ செத்து போனானோ தெரியல, என்ன தெய்வம் தெரியலன்னொடனே உடனே ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி ஆரோன் மூலமாக உருவாக்கி அவங்க எல்லாம் அந்த நகைகளை செய்து போனோடனே ஆண்டவருக்கு மிகுந்த கோபம். ஆண்டவர் சொன்னாரு, நீ கீழே இறங்கி போ. இதெல்லாம் நீங்க இதுக்கு முந்தின அதிகாரத்தில் வாசிக்கலாம். கீழே இறங்கி போ, இந்த ஜனங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், இவங்களை நான் அவங்களுக்கு விதித்த கற்பனை இவ்வளவு சீக்கிரமா இவங்களை கொண்டு வந்து ஒரு சில நாட்களுக்குள்ள விலகிட்டாங்க. இந்த ஜனங்களை 32வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 32. கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஆண்டவருக்கு பயங்கர கோபமா ஒரு இதாயிடுச்சு. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் இவ்வளவு வழி விலகி போயிட்டாங்களேன்னு ஆண்டவர் கோபம் கொண்டு ஆண்டவர் சொன்னாரு, எப்பா என் ஒன்ன நான் பெரிய ஜாதியா மாத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் மோசே சொன்ன, இல்லை என்ன பெரிய ஜாதியா மாத்துறதுக்கா நான் இங்க இருக்கேன்,
அதுக்காகவா என்னை நீங்க அழைச்சிங்க, இல்ல அதுக்காகவா என்னை தெரிந்து கொண்டீங்க, இல்ல அப்படின்னு சொல்லி மோசே திறப்பில் நின்று கெஞ்சி ஜெபம் பண்ண கெஞ்சி பிரார்த்திக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கோபத்தை நிறுத்தி வைத்து 33வது அதிகாரத்துல முதல் வசனத்துல ஆண்டவர் அது என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். அதுதானே திட்டம். என் திட்டம் என்ன? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்னதான பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் இளைப்பாறுதல் உள்ள ஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா இப்போ நீங்க வணங்கா கழுத்துள்ள, அந்த நாட்கள் இருந்த ஜனத்துல வணங்கா கழுத்துள்ள ஜனமா இருக்கனால இப்போ நான் என்ன செய்ய போறேன், நான் உங்களோட கூட வரமாட்டேன் அப்படின்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? நான் ஒரு தூதனை என்ன பண்றேன் உங்களுக்கு அனுப்பி நீங்க பார்த்துக்கோங்க. 3வது வசனத்துல, நானாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் என்று சொல்லிட்டார். இந்த துக்கமான வார்த்தைகள் ஆண்டவர் நம் நடுவில் செல்ல மாட்டேன்னு சொல்லி கேட்ட உடனே ஜனங்க எல்லாம் உட்காந்து நகையெல்லாம் கலட்டி போட்டு, ஐயோ இந்த நகையினால் தானே விக்கிரகங்கள் வந்தது சொல்லி அழுது, ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்றதுனால அழுது புலம்பும் போது மோசே இதுதான் நடந்ததான ஒரு காரியம். ஆசரிப்பு கூடாரத்தை, அதுவரைக்கும் ஆசரிப்பு கூடார ஜனங்களுக்கு நடுவே இருந்தது. ஆண்டவர் நம் நடுவே செல்ல மாட்டார்னு ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்து மோசே ஒரு பாளையத்துக்கு புறம்பா தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு அங்க மோசே மட்டும் போய் ஆண்டவரை போய் பேசிட்டு வருவார். ஏன்னா ஆண்டவர் இந்த ஜனம் வந்தா இவங்க வணங்காக்கள், ஆண்டவருடைய கோபம் இந்த ஜனத்தின் மேல வந்துருமே என்று சொல்லி அப்போ அப்படி செய்தார். அப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, நீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போன்னு சொல்லிட்டீங்க, ஆனா யார அனுப்புவேன்னு நீங்க என்ன பண்ணல, சொல்லல. யார அனுப்புவேன்னு நீங்க சொல்லல. அப்போ நீங்க எனக்கு என்ன சொல்லியிருக்கீங்க? உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கண்களில் உனக்கு என்ன பண்ணிருக்கு, கிருபை கிடைத்தது என்று தேவரீர் சொன்னது உண்டே அப்படின்னு. ஆண்டவர் சில நேரங்களிலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். மோசேனுடைய ஜபங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வாயிலிருந்து என்ன வரும்னு காத்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வார்த்தையை வச்சே ஆண்டவர்கிட்ட பிடிப்பார். நீங்க இப்படி சொன்னீங்கல்ல, அப்ப நீங்க இப்படி செய்யுங்க. அது இது வரைக்கும் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு, அதாவது உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கேன், என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை வச்சே 13வது வசனத்துல சொல்றாரு, 33:13, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர். நீங்க சொன்னீங்கல்ல, என்னுடைய கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சதுன்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா உங்களை முதல்ல அறியணும். 2வது உங்களுடைய வழியை எனக்கு அறிவிக்கணும். இந்த 2 காரியம். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருந்த பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? மோசே தேவனுடைய கண்கள், இன்னைக்கு நம்ம கிருபைகளை கேட்கிறோம். எதுக்காக கிருபைகளை கேட்கிறோம்? ஆண்டவருடைய கிருபையினால் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், இஸ்ரவேல் புத்திரராய், அதனால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொன்னார். அவர் கர்த்தர். ஆனால் கிருபையை கேட்கிறோம். எதுக்கு? ஆண்டவரே எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யுங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஆனா மோசே கிருபை கேட்டதுக்கும் ஜனங்கள் அறியறதுக்கும் வித்தியாசம். ஆண்டவர் சங்கீத புஸ்தகத்திலே வித்தியாசத்தை காண்பிக்கிறார். மோசேக்கு தம்முடைய வழியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய கிரியைகளும் வெளிப்படுத்தினார். கிரியைக்கும் வழிக்கும் ரொம்ப வித்தியாசம். ஏன் சொல்ல, இந்த ஜனங்களுக்கு எப்போது என்ன தேவைன்னா, தேவனிடத்திலிருந்து எப்படா சாப்பாடு கொடுப்பார், எப்ப நமக்கு ஏதாவது சோறு போடுவார், சோறு போடலன்னா கல் எடுத்துருவாங்க, ட்ரெஸ் கொடுக்கலன்னா எனக்கு அதுவும் சோறு போட்டாரு மண்ணா தான் கொடுத்தா அது போதாது, எனக்கு இது வேணும், இறைச்சி வேணும், நான்வெஜ் இல்லைன்னா கல் எடுத்துருவாங்க. இதுதான் அவங்களுக்கு வேண்டது. அன்னன்னைக்கு கொடுக்குறாரு எதுவோ அது, அவ்வளவுதான், எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு. ஆனா மோசே, நீங்க எனக்கு என்ன சாப்பாடு கொடுப்பீங்க, எப்போ மண்ணா கொடுப்பீங்க, எப்போ நீங்க எங்களுக்கு ரொட்டி தருவீங்க, இது கேட்கல. மோசே என்ன கேட்கிறாரு? உம்மை அறிவதற்கும் முதல்ல உங்களை அறியணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இதுதான். ஏன் தெரியுமா?
இயேசு மகாராஜா ஏன் சொன்னார் நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிறது? இளைப்பாறுதல் உள்ள ஸ்தலத்தை குறிக்கிறது. இப்போ இந்த ரகசியத்தை மோசே அறிந்தபடினாலே அவர் கேட்கிறான், இளைப்பாறுதல் உள்ள ஒரு ஸ்தலத்துக்கு போனோம்னா இங்க இருக்கிற எங்களுக்கு டெய்லி கொடுக்கிற சாப்பாட்டையோ டெய்லி கொடுக்கிற வஸ்திரத்தையோ அதனால அது கேட்டா போதாது, அதை தாண்டி கேட்க வேண்டியிருக்கு. நான் உம்மை அறியணும், உங்களுடைய வழியை அறிய வேண்டும். இந்த ரெண்டுக்கு எனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னீங்களே உண்மை. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? இந்த ஜனம் உம்மை நினைத்தருளும் என்று சொன்னானே. ஆனா ஆண்டவர் அங்க ஒருமையில பேசுறார். நான் என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அப்போ பிரியமான கர்த்தருடைய ஜனம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் வேண்டுமா? இதுல இருந்து அடுத்து கண்டினியூ பண்ண நம்ம கீழே வரைக்கும் போகணும். ஆனா நம்ம பார்க்கலாம், இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொன்னால் நாம் இளைப்பாறுதல் என்று சொன்னா ஆண்டவர் சொன்னார் சாலமோன்ட்ட, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கீழே அவனவன் தன் தன்னுடைய அத்திமரத்தின் கீழே இருந்து உங்களுக்கு சமாதானத்தின்மான சூழ்நிலைகளை கட்டளையிடுகிற நல்ல தெய்வம். அப்போ சாலமோன் நாட்கள் ஆண்டவர் சொன்னார், தாவீது நீ யுத்தத்தை பார்த்து 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 ஓயாம ஒரே யுத்தமா பார்த்த, ஆனா உன் பையன் காலத்துல யுத்தம் இருக்காது, அவன் காலத்துல முற்றிலும் சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னார். அப்போ அந்த சமாதானத்துக்கு காலத்துல இருக்கிற அதுதான் இளைப்பாறுதலான ஒரு ஸ்தலம். ஆனால் தேவனுடைய ஜனமே, அதற்கு நாம் போகக்கூடிய இடம் அவருடைய சமூகம். அவருடைய சமூகம். அவருடைய சமூகம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவருடைய சமூகம் என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னம். இல்லை என்று சொன்னால் நம்ம சொல்றோம்ல, ஒரு கல்யாண கார்டு கொடுத்துட்டு இன்னார் நீங்க முன்னாடி எழுதுவாங்க, இப்பெல்லாம் வாட்ஸ்அப்லயே அனுப்பி விட்றான், நீ வாட்ஸ்அப்லயே வந்தாவா வராட்டி போயிட்டு அப்படின்றான். ஆமா, அந்த காலத்துலலாம் இன்னார் அவருக்கு குடும்ப சமூகமும் போடுவாங்க. ஐயாமார் ஆளுன்னு கேட்டால் சமூகம் அப்படின்னா என்னன்னா, நீங்க குடும்பமா அவங்க வந்து ப்ரெசன்ட் ஆகுறது. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, மை ப்ரெசன்ட் ஷால் கோ வித் தி அப்படின்னு இருக்கு. அதாவது என்னுடைய பிரசன்னம் ப்ரெசன்ட். இப்போ இன்னைக்கு சபையில ஆப்சென்ட் ஆன சில பேர் ஒருவேளை 2வது ஆராதனைக்கு வரலாம், ஆனா முதல் ஆராதனைக்கு எப்போதும் வரவங்க ஒருவேளை ஆப்சென்ட், அவங்க ஆப்சென்ட் போல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்போதும் முன்னாடி சொன்னார்ல, நான் உங்களோட கூட வரமாட்டேன், ஆனா நான் இவ்வளோ ஜெபித்தபடினால, என்னிடத்துல மன்றாடினபடினால, இந்த ஜனம் நீங்க ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை வைத்தே அவரிடத்துல நாம் போகும்போது ஆண்டவர் அதற்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். முன்னாடி வரமாட்டேன்னு சொன்னவர் தான் இப்ப என்ன சொன்னார்? என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். ஆனா அந்த மோசேக்கு அப்படி அது போதலை. அது ஏன் சொல்லுறேன்னா, இப்ப பாருங்க, நமக்கு இளைப்பாறுதல் வேணும். வேலையில, குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சிலருடைய காரியங்கள் பாருங்க, இளைப்பாறுதல் இல்லாதபடி மைண்டு அப்படியே கன்ஃபியூஷனாவே இருக்கும், செட்டிலே ஆகாது. எதை நினைச்சாலும் ஒரு அதனாலதான் ஃபாதரையா பாடுறார், பேர் அமைதின்னு. அது ஒரு அந்த ஒரு பாட்டுல அழகா ஃபாதரையா பாடியிருப்பார். தேவனுடைய, அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் சமாதானத்தை கொடுக்கறது இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்றேன்? தருகிறேன் என்று சொன்னார். அப்ப அந்த இளைப்பாறுதல் உள்ள, எங்க போனா இளைப்பாறு ரெஸ்ட் கிடைக்கும்? எங்க போனா? மோசேக்கு என்ன தெரியுமா பெரிய காரியம்? ஆண்டவரே, உங்க வழி உங்களை அறியணும், அதுதான் எனக்கு அதுலதான் எனக்கு பெரிய இளைப்பாறுதல் அப்பா. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 15வது வசனத்துல சொல்லுகிறார், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, பாருங்க, இப்ப முன்னாடி என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொன்னோடனே அதை வச்சே ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணாரா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லுன்ட்டார். இப்ப 15வது வசனத்துல என்ன சொல்லுகிறார் பாருங்க, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீங்க ஆண்டவரே. 16ல எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருகிறதுனால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். இப்போ ஆண்டவர் சொன்ன அவருடைய வார்த்தையை வச்சு அவர்கிட்ட அடுத்த ஜெபக்குறி போறான், நீங்க எங்களோட வரணும், அதுதான் எங்களுக்கு வேணும். அப்போ உங்க சமூகம் எங்களோட போனா நம்மை விசேஷித்த மோசே தேவ மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், எவ்வளவு அழகா என்னை விசேஷித்தவனா மாத்துறது என் பணமோ என்னுடைய புகழோ என்னுடைய ஸ்டேட்டஸோ என்னுடைய பெருமைகளோ அல்லப்பா, உங்க சமூகம் வந்தால்தான் என்னை விசேஷித்தவனா அது மாற்றும்.
இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நான் என்ன எல்லா ஜனங்க என்னை விசேஷித்தவனை காட்டுறது எது தெரியுமா? நீங்க எங்களோட கூட இருந்தா போதும் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய ஜனமே, பிரியமான தேவனுடைய ஜனமே, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் விசேஷித்தவர்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு மகாராஜா சொன்னார், நீங்க இந்த பறவைகளை பார்க்கிலும் இதை பார்க்கிலும் உண்ணவும் உடுக்கவும், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் பிரச்சனை. இன்னைக்கு நமக்கும் அதான் பிரச்சனை. இப்போ முடிச்சுட்டு போனா என்ன மத்தியானம் என்ன சாப்பாடு செய்யுது, எப்போ முடிப்பார் இந்த ஆளு, வேற சீக்கிரமா முடிப்பாரா, முடிக்க மாட்டாரா, இழுத்துருவாரோ, நமக்கு அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் அங்கு ஜனங்களுக்கு அதான் பிரச்சனை. ஆனா ஆண்டவருடைய எண்ணங்களோ இல்லை, இந்த ஜனங்களுக்கு இதுல இளைப்பாறுதல் கிடையாது. இதுல பாவம் பிரயாசப்பட்டு பட்டு பட்டு ஆண்டவரை அறிகிறத விட்டு விலகி, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி, பாருங்க காலையில இருந்து உழைச்சு சில நேரம் வேலைகளை செய்து 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 நம்ம அப்படியே களைத்து போய் சில நேரங்கள்ல இருக்கிறோம். தேவனை தேடாதபடி, தேவனுடைய வழிகளை அறியாதபடிக்கு. கேட்டா பிஸி 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 பிஸி. பிசாசானவனுக்கு நல்லா தெரியும், இந்த ஜனத்தை ரெஸ்ட்லெஸ்ஸா வச்சுக்கணுமா, ரெஸ்ட்லெஸ்ஸா வைக்கிறது பிசாசு. அவனை எப்போனாலும் பிஸியா ஏதாவது வச்சுக்கிட்டே போ, அவன் தேவ சமூகத்துக்கு போக கூடாது. ஏன்னா தேவ சமூகம் ஒருத்தனுடைய வாழ்க்கையில, ஒருத்தருடைய குடும்பத்துல இருக்குமானால், என்னதான் அந்த இடங்கள்ல இருந்தாலும் அந்த குடும்பத்துல தேவனுடைய பிரசன்னம் அந்த ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். தேவ பிரசன்னம் இருக்கும்போது அவர்கள் விசேஷித்த, எங்களுக்கு இல்லாத பிரச்சனையாங்க உங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனை இருக்கதாங்க செய்து. ஆனா ஏன் இப்படி எவ்வளவு சமாதானமா இருக்கிறீங்கன்னா, அவர்கள் தேவனுடைய சமூகத்தை நாடுகிற ஜனமா இருக்கிறபடினாலதான். மற்ற ஜனத்துக்கும் நமக்கும் பிரச்சனை இல்லை, உலகத்துல இருக்க ஜனத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை, நமக்கு பிரச்சனை இங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்ஃபேக்ட் இங்க வந்திருக்க நமக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்குதான். ஆனால் நம்மை விசேஷித்தவர்களாக நம்ம தேவ சமூகத்துல வைத்துக்கொண்டு, அதாவது ஒரு சமாதான இளைப்பாறுதலாய் வைத்துக் கொள்வது எது? நான் தேவ சமூகம் ஒன்றுதான். அதனால தான் அந்த தேவ மனுஷன் அறிந்த ஒரு மனுஷன். அப்போ அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எங்களை விசேஷித்த மாத்திர நீங்க தானப்பா, நீங்க வரலன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க எங்கப்பா போவோம், உங்களுடைய ஜனத்தையும் எங்களை நினைத்தருளுங்கப்பான்னு கெஞ்சி அவன் ஜெபம் பண்ணதுக்கு ஆண்டவர் 17வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்தேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். 18ல அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றார். பாருங்க, மோசே அருமையான ஒரு தேவ, நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம். பாருங்க, அடுத்த லிங்க் போட்டார் பாருங்க. சாட்டிஸ்ஃபை ஆகல. நம்ம அப்பா சரிப்பா இன்னைக்கு என்ன மத்தியானம், ஒரு சிக்கன் பிரியாணி போதையா, ஒரு ஷவர்மாவோட சோத்திரம் அதோட போதும், சாட்டிஸ்ஃபை ஆயிடுறோம். இல்ல நம்ம எப்ப 2 மணி நேரம் சர்ச்சுக்கு இன்னைக்கு வந்தாச்சு, அப்பா இந்த சண்டே இதோட அடுத்த சண்டே சோத்திரம் ஆண்டவரே, அது போதும். அடுத்து வார நாட்கள் நடக்கிற அது ஏதாவது பாஸ்டர் 4 பேர் வருவாங்க, உட்காந்து நடத்தி போட்டு நமக்கு என்ன, நமக்கு வேலை 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 பிஸி. ஆனா அவ சாட்டிஸ்ஃபை ஆகல. எனக்கு தெரியும், முதல்ல நீங்க உங்க கண்கள்ல கிருபை கிடைச்சதுன்னு சொன்னீங்க. அதனாலதான் எபேசியர்ல பவுல் சொல்லுகிறார், நீங்க ரட்சிக்கப்பட்டது இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. அதுல அந்த வசனத்துல 2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுகிறார், அந்த வசனத்துல சொல்ற பாருங்களேன், அருமையா சொல்லுவார். அது எடுத்தவங்க வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது நம்மளுடைய செய்த எந்த விதமான புண்ணியத்தினால் அல்ல, தேவ கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது 100% அவருடைய வேலை. ஆனா அந்த கிருபையோட மாத்திரம் நிக்கல மோசே, கிருபையோட மாத்திரம் நிக்கல. கிருபைக்கு அடுத்து என்ன வர்றாருன்னா, உங்க சமூகம் எனக்கு வேணும்னு வர்றாரு. அப்பா உங்க கிருபை மட்டும் போதும், உங்க கிருபை போதும். அவருடைய கிருபை என்பது அவருடைய பேர். கிருபைனா என்ன அர்த்தங்க? கிருபைனா என்ன அர்த்தம்? அவருடைய பேர் அன்பு. ஃபாதர் அதனால்தான் இது பண்றாரு. ஒரு பாட்டுல அருமையா பாடுவார், உம்முடைய பேர் அன்பு. அந்த கிருபைக்குடைய வார்த்தை என்னன்னா பேர் அன்பு. அந்த பேர் அன்போட மாத்திரம் நிக்கல, அடுத்து என்ன வேணும்னா, நீங்க வேணும், எனக்கு உங்க சமூகம் வேணும். சரி, உங்க சமூகம் நான் வரேன்னு சொல்லிட்டு, இப்போ நான் உன் சமூகம் வரேன்னு, சரி அதோட விட்டாரா? இல்ல, அடுத்து என்ன வேணும்னா, உங்க மகிமையை எனக்கு காண்பித்து, ஷோ மீ யுவர் க்ளோரி என்றார் வர்றாரு. அடுத்து
நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிஸ்னஸில், இல்லை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், மற்ற குடும்பங்களில், பிள்ளைகளில் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்றால் இந்த அடுத்தடுத்த தேவனுக்கு அடுத்த காரியங்களே நாம் வளர வேண்டுமே ஒழிய அதே மட்டத்தில் இருக்கிறது போதும், ஐயா இந்த கிருபை போதும்னு விட்டுட்டு போகிறது அல்ல, அடுத்த லெவலுக்கு நாம் போக வேண்டும். அல்லேலூயா. அப்போ இங்க சொல்றாரு, உம்முடைய கிருபையை உம்முடைய மகிமையை எனக்கு என்ன பண்ணுங்க, show me your glory. எனக்கு இது பத்தாது, இது போதாது, இந்த அனுபவம் போதாது. ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் என்னாலாம் முடியாதுங்க, இல்லை என்னாலாம் வளர முடியாதுங்க, என்னாலாம் செய்ய முடியாது, இல்லை, உங்களால கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யக்கூடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர வேண்டும். அப்போதான் நம்முடைய குடும்பத்துல ஒரு மகிமையை காண முடியும். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, அப்போ இத சொல்லிட்டு மகிமையை காண்பித்தருளும் சொன்னோனே ஆண்டவர் அதற்கு என்ன பேசுறார்? அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். இப்போ இவை மோசே கேட்கிறதோ உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஆண்டவர் பதில் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் நான் உன்னோட வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவர், அதுக்கப்புறம் மோசையோட ஜெபத்தை கேட்டு பிரசன்னத்தை வரேன்னு சொன்னார். இப்போ மகிமையை கேட்டா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்ப அவன் மகிமைனா என்ன கேட்கிறா? ஆண்டவருக்கு அதுக்கு பதில் என்ன சொல்றாரு? நீ என் முகத்தை காண மாட்டாய். அப்போ தேவனுடைய மகிமை என்பது எதுல இருக்கிறது? தேவனுடைய முகத்தை நாம் தேடுகிறதுல இருக்கிறது. தேவனுடைய மகிமை எதுல இருக்கிறது? தேவனுடைய முகத்தை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னார். மோசே கேட்டதோ என் மகிமை, show me your glory ன்னு கேட்டான். ஆண்டவர் சொல்றாரு, என் முகத்தை நீ இப்ப பார்க்க முடியாது, பார்த்தா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க பண்ண என்ன பண்ண முடியாது. ஆனா நீ இவ்வளவு கேட்டனால உனக்கு ஒரு என்ன சொல்ற சலுகை கொடுக்குற மாதிரி. என்ன சலுகை அது அப்படின்னா அடுத்த வசனத்துல சொல்றாரு, பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். காணப்படாது என்று சொல்லிட்டார். என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? இப்போ நான் உனக்குன்னு ஒரு கண்மலையில ஒரு இடத்த கொடுக்குறேன். அந்த கண்மலையில நீ என்ன பண்ணு, அங்க உன்னை மூடுவேன், நானே மூடுவேன். அப்போ நான் கடந்து அந்த மகிமையை பார்க்கும்போது, தேவன் சீனாய் மலையில இறங்கின போது அக்கினிமயமான இடி முழக்கங்களும், தண்டர் சவுண்டு, பயங்கர சவுண்டு, அக்கினிமயமான காட்சியை காண்பிக்கும் போது ஜனங்க இங்க கீழே நடுங்குறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது. ஜனங்க இங்க கீழே நடுங்குறாங்க. ஐயோயோ, ஆண்டவர் பேசினார்னா நாங்க செத்து போவோம் ஐயா, ஆண்டவர் பேசாது இருப்பாராக அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்து டாப்ல போய் நிக்கிறது யாருன்னா மோசே. அந்த மோசே தேவனுடைய மகிமையை கண்டு கீழே இறங்கி வந்த உடனே, கீழே இறங்கி வரும்போது, இதுக்கு அடுத்த சம்பவம், கீழே இறங்கி வரும்போது ஜனங்கள் மோசேயுடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு, பாருங்க, தேவ பிரசன்னத்தை நாடி தேவனுடைய வழியை தேடின மனுஷனுடைய முகத்தை, தேவனோடு இருந்த மனுஷனுடைய முகத்தை பார்க்க கூட சாதாரண ஜனங்களால முடியல. பார்க்க முடியாம முக்காடு போட்டுக்கிட்டாங்க. யாரு? மோசே முக்காடு போட்டுக்கிட்டார். மோசே முக்காடு. ஏன்னா ஜனம் உங்களை பார்க்க முடியல, அவ்வளவு தன்னுடைய முகம் பிரகாசமாய். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அவரை தேடுகிறவருடைய முகங்கள் எப்படி ஆகிறதா? பிரகாசம் அடைந்தன. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசம், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை, நம்முடைய பிசினஸ்ல, நம்முடைய ஜாப்ல, பிள்ளைகளுடைய காரியங்கள்ல ஒரு மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரகாசம் வேண்டுமானால் அவருடைய முகத்தை நாம் தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். பிரியமா, அவர் என்ன தருவாருன்னு சொல்றதல்ல. எஜமானுடைய வேலைக்காரனுடைய கண்கள் தன்னுடைய எஜமானை நோக்கி இருக்குமா, அவங்களுடைய எதை நோக்கி இருக்குமா போல சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தன் வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல எங்களுடைய கண்கள்
உங்களுடைய கரத்தை நோக்கி இல்ல. அந்த வசனத்தை என்ன சொல்ற? சங்கீதம் 133 என்று நினைக்கிறேன். 123 தான். தேங்க்யூ, சாரி. 123 அந்த வசனத்தை வாசிங்க. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும். அவங்க கையை நோக்கி இருக்கும்பா. எல்லாருக்குமே என்ன, காலில இருந்து வேலை செஞ்சு காலைல ஒரு மேஸ்திரி நம்மள்ட்ட வராரு, வேலை செஞ்சாருன்னா நம்ம சாயங்காலம் போகும்போது நம்ம கையை தான் பார்ப்பாரு, மூஞ்சியை பார்ப்பாரு. காலைல வரும்போது மூஞ்சியை பார்ப்பாரு. என்ன வேலை கொடுப்பான், எவன் வேலை கொடுப்பான். ஆனால் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பார்ப்பாருன்னா, நீங்கள் மூஞ்சி பார்த்துட்டு நல்லா பண்ணீங்க மேஸ்திரி, சூப்பர், நல்லா பண்ணீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னா நம்மளை பலாருன்னு அரைஞ்சிடுவான். ரெண்டு மூஞ்சை பார்க்கறதுக்கா நான் வரேன், என்ன வேணும், கையை பார்க்கறதுக்கு வரேன்னா. ஆனா வேலைக்காரருடைய கைகள் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுது, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்கள் கண்கள் அவர் கையை நோக்கி இல்ல, அவருடைய முகத்தையே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவர் முகத்தை நோக்கி இருக்கும்போது அவர் தம்முடைய முகத்தின் மகிமையின் பிரகாசத்தினால் நம்மை நிரப்புகிறார். அப்பொழுது நம்மை வேலைக்காரராக வைக்கல, நம்ம பிள்ளைகளாய் தேவன் மாற்றி இருக்கிறார். பிள்ளைகளுக்கு என்னைக்குமே கையை மட்டும் பார்க்காதுங்க, அது எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, எங்கள் அப்பா செய்வாங்கன்ட்டு போயிடும். வேலைக்காரவங்க தான் என்ன செய்வா, என்ன கொடுப்பாரோன்ட்டு. அப்போ தேவன் நம்மை வேலைக்காரராக வைக்கல, பிள்ளைகளாய் வைத்திய முகத்தை தேடு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதில் தான் மகிமையை வைத்து இருக்கிறார். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்போ இதை மகிமையை காணி. ஆனால் மோசேக்கு என்ன தெரியுமா சொன்னார்? என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், நான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். ஆனால் இளைப்பாறுதலுக்குள்ள இந்த மோசேனாலே கூட கானான் தேசத்துக்குள்ள என்ன பண்ண முடியல, பிரவேசிக்க முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் மோசேக்கு பின்பா யார் தான் இந்த ஜனத்தை அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போனாரு? நல்ல கவனிங்க, யார் தான் கொண்டு போனாரு? யோசுவா தான் கொண்டு போனார். இந்த மோசே கூட போக முடியாத அளவுக்கு இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? அவரை விசனப்படுத்தி தேவனுடைய கட்டளைகளை செய்யாதேன்னு ஆண்டவர் அடின்னு பேசுன்னு சொன்ன இடத்துல அடிச்சிட்டாரு 2வது தடவை. அதனால ஏன் தெரியுமா? இந்த கண்மலையில நில்லுன்னு சொன்னார். இங்க ஒரு முறை நிற்க சொன்னார், இங்க கண்மலை நில்லுன்னு சொன்னாரா? 2வது முறை அந்த ஜனங்க தண்ணி கேட்கும் போது கண்மலை ஃபர்ஸ்ட் அடினார். 2வது முறைய கண்மலையை பார்த்து பேசினார். கண்மலையாகிய கிறிஸ்து ஒரே தரம் தான் அடிக்கப்பட வேண்டும், 2வது முறை அடிக்கப்பட வேண்டும். அது மோசையா இருந்தாலும் இளைப்பாறுதலுக்குள்ளே போக முடியாது ஸ்தலமாய் பெற்றது. கண்மலை பவுல் அதை கொண்டு வர்றார். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். கண்மலையில வைத்து மோசையை வைத்து மகிமையை காட்டணும், அவன் என்னுடைய மகிமை காட்டணும் வச்சார். அந்த கண்மலையிலிருந்து ஜனங்களுக்கு தண்ணீரை ஒரு தடவை மோசையின் மூலமாக தான் அடிக்கும் போது கொடுத்தார். அந்த அடிப்பது எதற்காக? அது எதுக்கு குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவரிடத்திலிருந்து ஜீவ தண்ணீராகிய ஊற்று நம்மிடத்தில் புறப்பட்டு வந்தது. அதனாலே நாம் வாழ்வு பெறுகிறவர்களாக இருந்தோம். ஆனால் 2வது முறை ஆண்டவர் பேசு என்று சொன்னார். ஆனால் 2வது முறை மோசே அடிக்க போது கடைசியில் இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியாம யோசுவாவை வைத்து ஆண்டவர் இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போனார். அப்போ அவருக்கு பெரிய ஆண்டவர், அவர் மோசே ஜெபம் பண்ணியே பார்த்தார். இதை நீங்க உபாகமத்தில் வாசிப்ப நேரம் இல்லை. ஆண்டவர் அந்த இளைப்பாறுதல் ஸ்தலம் கொண்டு போங்களேப்பா, எனக்கு எப்படியாவது அந்த நீங்க சொன்னீங்களே இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களே அந்த இதுக்குள்ள ஆண்டவர் சொல்லிட்டார் நோன்ட்டார். ஆனா இயேசு மகாராஜா அந்த பூமியில வந்தபோது, மனுஷனாய் பிறந்து வந்தபோது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் இதே வார்த்தை இயேசு மகாராஜா என்ன சொல்ற? 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மோசே மூலமாக ஒருவேளை இளைப்பாறுதல் ஜனங்களுக்கு, அந்த ஜனங்களும் கிடைக்கல, அந்த பிள்ளைகள் தான் இது போனாங்க. ஆனா அது கூட இளைப்பாறுதல் இல்லை. அது இதுக்கு பின்பாக வர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் யாரிடத்துல வாங்க? என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டார். மோசேக்கு சொன்னது போலவே இங்க நமக்கும் சொல்லிட்டார். நமக்கும் நான் அந்த தருவேன்னு சொன்னாரு, தருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நமக்கு எப்போ கிடைக்கும்? இப்போ பாருங்க, 1000 ரூபாய் வந்து கவர்மெண்ட் தரேன்னு சொல்றாங்க மகளிருக்கு. ஆனா இங்க இருக்க எல்லா மகளிரும் வாங்குறீங்களா என்ன?
மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுக்குது, தர்றாங்க. ஆனா எல்லாரும் கிடைக்குதா? நான் கேட்கறது புரியுதா புரியலையா? சோத்திரம் ஆண்டவரு. கிடைக்கல இல்லம்மா, அந்த அம்மா சொல்றாங்க கிடைக்கலையா? வீட்டு ஆளுங்க தானே, ஏன் கிடைக்கல? மகளிர் உரிமைக்குள்ள அளவா போராடுவோம், உரிமை எங்க போறது? அப்ப அவன் நிறைய அதுக்கு என்ன வச்சிருக்கிறாங்க? ஆமா, அதுல ரேஷன் கார்டில் ஐயா பேர் இருக்க கூடாது, அம்மா பேர் தான் இருக்கணும். அப்படி இப்படி 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 பல காரியங்கள் இருக்குது. இவ்வளவு யூனிட் கரண்ட் ஓடக்கூடாது, இவ்வளவு வருமானம், இதெல்லாம் இருக்கு. அப்போ அது போல நம்ம பாரம் சுமந்து வரும்போது, ஆண்டவரை இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களே, ஆண்டவர் சொல்றார் இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னது உண்மை, நான் உனக்கு இளைப்பாறுதல் தர்றேன். மோசேக்கு சொன்னார் இளைப்பாறுதல். அதே போல இயேசு மகாராஜா இங்க சொன்னார். சொல்லிட்டதுக்கு அப்புறம் ஆனா அது எப்போ நமக்கு கிடைக்கும்ன்றதையும் அது கீழே சொல்றாரு பாருங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Then you will receive the rest. அப்படின்னா அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் என்ன பண்ணும்? கிடைக்கும். கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுத்துரு, ஸ்கீம் போடு, அப்ளை பண்றவங்களும் அப்ளை பண்ணு சொல்லியாச்சு. அந்த சிஸ்டர் அதுக்கு யாரெல்லாம் ஒத்து போகுதோ அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணும்? அந்த 1000 ரூபாய் கிடைக்கும். அது போல இயேசு மகாராஜா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும், மோசே ஒரு காலத்துல இளைப்பாறுதலுக்கு மோசேக்கு சொன்னேன், அவர் மூலமா ஜனங்களுக்கு சொன்ன தருவேன்ட்டு. ஆனா அந்த ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையினால இளைப்பாறுதல் ஸ்தலங்களுக்குள்ள போக முடியல. பிறகு ஆண்டவராக இயேசு மகாராஜா புதிய ஏற்பாடுல வந்து அதே வருத்தப்பட்டு பாரம் சுமந்து தவிக்கிற ஜனங்களை பார்த்து, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீங்க என்னிடத்துல வாங்க. என்னிடத்துலனா என்ன? அவர் சமூகத்துக்கு வாங்கன்னு சொல்றாரு. அதுதான் அவர் சமூகம். அங்கேயும் அவர் சமூகம், என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், அதுல உனக்கு இளைப்பாறுதல். இங்க என்ன சொல்றாரு? நீ என்னிடத்துல வா, அவருடைய சமூகம், என்ன கிடைக்கும்? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். ஆனா அந்த இளைப்பாறுதல் எப்போ? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். நுகன்னும் போது பார்த்துருக்கீங்களா? இந்த காலத்துல இந்த மாட்டு வண்டிக்கு மேல ஒண்ணு சுமத்துவாங்க. அவருடைய நுகன்னும் போது ஏதோ பெருசா ஐயோ நுகத்தை பயங்கரமா, அப்படி இல்லை. வசனம் சொல்லுது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும். அது கருத்தை சொல். நுகம் என்பது என்ன தெரியுமா? அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்னிடத்தில் லேர்ன் ஃப்ரம் மீ, கற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஆத்துமாவுக்கு, சரீரத்துக்கு இளைப்பாறுதல். ஓகே, இப்போ ஆராதனை முடிச்சா இப்போ பாருங்க, சில பேருக்கு பயங்கர காலை வெப்பா 6 மணி ஆராதனை, ஐயா சூப்பராக கொஞ்ச நேரம் நீங்கள் இன்னும் பேசுனீங்கன்னா நான் தூங்கிடுவோம். அந்த ஸ்டேஜில் இருக்கிறோம். சரீரத்துக்கு களைப்புக்கு இளைப்பாறுதல் ஓகே, ஆனால் ஆத்துமாவுக்கு, அதான் சொல்ற பாருங்க, அநேகருடைய ஆத்துமாவில இளைப்பாறுதல் இல்லை. ஏன் இல்லை? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே சுவிசேஷம் சொல்லும் போது இளைப்பாறுதல் கிடைக்கும், ஆண்டவர் தருவேன், ஆண்டவர் ரெடி அவர் சைட்ல இருந்து. ஆனா நம்ம சைட்ல இருந்து அவரிடத்துல நாம போய் அவரிடத்தை நுகத்தை நாம் சுமக்கிறதுக்கு நாம ரெடியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்குது? இளைப்பாறுதல் கிடைக்குது. அப்போ இங்க இயேசு மகாராஜா சொல்லி இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொன்னவர் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். 12ல இருந்து, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இதுல என்ன இருக்குது அப்படின்னா, இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னுடைய பிரசன்னத்தை பேசினார். பிரசன்னத்தை பேசினதுக்கு அப்புறம் மோசே அடுத்து என்ன கேட்டார்? என்னுடைய மகிமையை காண்பித்தருளும். ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய முகத்தை நீ என்ன பண்ண மாட்டேன், ஏன் பார்க்க மாட்டேன்னு சொன்ன தெரியுமா? இங்க வேதவசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம் என்று வேதவசனம் சொல். மோசேட்ட ஆண்டவர் மகிமையை காண முடியாது, என் பேக்க மட்டும்தான் பார்ப்பேன்னு சொன்னார். ஆனா இங்க யோவான் சொல்றார்,
நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை எப்படி? பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு, பிதாவுக்குடைய மகிமைக்கு அது ஏற்ற மகிமை. அப்போ என்ன, புதிய ஏற்பாடில் வரும்போது இயேசு மகாராஜா வரும்போது எந்த தேவனை பார்க்க முடியாதோ, யாரை மோசேனால ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஜெபம் பண்ணி இது பண்ண முடியாதோ, அவர் மாம்சத்திலே வந்து எல்லாரும் காணும்படியாக தேவன் அதை வெளிப்படுத்தினார். இப்போ பார்க்குறாங்க, எப்பா அந்த மோசே. அதனாலதான் யோவான் சொல்லுகிற 1 யோவான் 1:1 நாங்கள் அவரை நோக்கி பார்த்ததும் தொட்டு பார்த்ததும் இப்படிப்பட்டவரை நாங்கள் உங்களுக்கு சொல்லுறோன்ற. தேவ தூதர்களும் ஆமா, இது தேவனுடைய ரகசியம். தேவன் தாமே ஒரு காலத்துல தன்னை காமிக்க மாட்டேன்னு சொன்ன தேவன், இப்பொழுது தேவன் தாமே மாம்சத்திலே வெளிப்பட்டு தன்னுடைய மகிமை எதுக்காக தெரியுமா? இளைப்பாறுதல் உள்ள ஸ்தலத்துக்கு இந்த ஜனத்தை கொண்டு போக வேண்டும். அங்க பழைய ஏற்பாடுல நிழலாட்டமாய் மோசையின் மூலமா இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போகணும்ன்றது ஆசை. அது கூட பூலோக ரீதியாக அவர்களை ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள, நம்ம இன்றைக்கு பூலோக ரீதியாகவும் நமக்கு பிசிக்கலாகவும் பூலோக ரீதியாகவும் மாம்சத்தின்படி நம்மளை இளைப்பாறுதல். ஆனால் வேதவசனம் சொல்லுது, நம்மளுடைய இளைப்பாறுதல் தேவ ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி இங்கே இல்லை, இனி வருகிறதா இருக்கிறது. அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை எப்படி சொல்றீங்க அப்படின்னா 16வது வசனத்துல பாருங்க. 16வது வசனத்துல இது 1 அதாவது இது யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பாருங்க, அன்னைக்கு மோசேட்ட சொன்னாரு, என் கண்கள்ல உனக்கு என்ன பண்ணிருக்கு, உன்னை பேர் சொல்லி அழைச்சேன். ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் எல்லாரும் கிருபை மாத்திரமல்ல, கிரேஸ் அப்பான் கிரேஸ், கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கிருபையின் மேல், அதாவது இங்க சொல்றோம்ல, எப்பா படி மேல படி ஏறி வச்சு வாப்பா. மோசே வந்தது ஒரு கிருபை என்றால், நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அடுத்த லெவல் ஆஃப் கிரேட்டர் தென் கிரேஸ், கிருபைக்கு மேல் கிருபை, அவருடைய மகிமையை கண்ணார காணக்கூடியதான கிருபையை பெற்றிருக்கிறோம் சொல்லிட்டு சொல்றாரு அடுத்த வசனத்துல. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் உண்டானது இல்லப்பா, அது தேவன் கொடுத்த ஒரு கிருபை. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆண்டவர் சொன்னார், கிருபையும் சத்தியமும் அவர் மூலமாய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. மோசே கேட்டார், உம்முடைய வழியை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. அப்போ தேவன் மறைமுகமாக எதுவுமே சொல்லாம இங்க இயேசு மகாராஜா மூலமாக புதிய ஏற்பாட்டில் நமக்கு தேவன் புதிராக எதுவும் வைக்கவில்லை. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஜீவன்னா என்ன? நித்திய ஜீவன், இளைப்பாறுதல் உள்ள ஸ்தலத்துக்கு போறதுக்கு வழி நானே என்று வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. மோசே அன்னைக்கு ஜெபத்துக்கு ஆண்டவர் மகிமை காட்டுங்கப்பா, பார்க்க முடியலையேன்னு சொன்னார். அந்த ஆசை கூட ஒருவேளை இளைப்பாறுதல் ஸ்தலங்களுக்கு அனுப்பல, கானாந்தேசத்துக்கு அனுப்பல. இந்த பூமியில இயேசு மகாராஜா வந்தபோது எந்த தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாது, குமாரனுடைய ஏற்ற மகிமை, பிதாவுக்கு ஏற்ற குமார் மகிமை பார்க்க முடியாதோ, பூமியில வந்தபோது இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது, மறுரூப மலையில அதே போல ஒரு மலையில பிதாவாகிய தேவன் யாரை அனுப்பினார் தெரியுமா? 2 பேரை, மோசேயும் எலியாவையும் தான் தேவன் அனுப்பினார். இப்போ அவர் பார்க்கிறார், மறுரூபம் அடைந்தவரை பார்க்கிறார். அன்னைக்கு மகிமையை காண்பித்தரணும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு இயேசுவை, அவருடைய பிதாவுக்கு ஒப்பான குமாரனையே இன்னைக்கு ஆவியில புதிய ஏற்பாட்டில் வந்து மோசையை கடைசியில பார்க்க வச்சார் தேவன். அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய மகிமையை நாம் காண வேண்டுமானால், எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்ற? நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது பிரியமானது. ஆண்டவர், நீங்க ஒருவேளை ஜெபம் பண்ணி மோசே அன்னைக்கு ஜெபம் பண்ணார், மகிமையை காண்பித்தரலும் ஒருவேளை அன்னைக்கு காண்பிக்காதது போல இருந்தது. ஆனால் தேவன் ஒரு நாளை குறித்து வச்சிருந்தார். என்ன நாள்? தம்முடைய குமாரனை நான் அனுப்புவேன். அவர் கிருபைக்கு மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, இதை அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறார்? கடைசினா அந்த
இதுல இருந்தே வாசிக்கணும். 13வது வசனத்துல இருந்தே வாசிக்கணும். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடி. பாருங்க, ஒளிந்து போவதின் முடிவை, முடிஞ்சு போகுது, அது அழிஞ்சு போறது. ஏன்னா இந்த உலகத்துல என்னதான் காணான் தேசம் அவங்க கொடுத்தாலும் அவங்க அதுல என்ன சொல்றது, அது முடிஞ்சு போகும். இட்டர்னல் கிடையாது, நித்தியமானது கிடையாது. நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. ஏன் நாங்க போடுறது இல்ல? மோசே, நான் சொன்னேன்னா முன்னாடி மோசேவுடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு மோசே என்ன பண்ணிட்டாரு, முக்காடு போட்டுட்டாரு. ஏன்னா மோசேவுடைய முகம் பயங்கர பிரகாசமா இருந்தது, இந்த பிரகாசத்தை அவங்களால பார்க்க முடியல. ஆனா இப்ப பவுல் சொல்றார், நாங்க அப்படி முக்காடு போட்டு பேசுறது இல்ல. ஏன் பேசுறது இல்லைன்னா, அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. அது யாராலதான் நீக்கப்படுகிறதுனா, இன்னைக்கு நீங்களும் நானும் உள்ள வந்து சபையில அப்பா பிதாவே ஆராதிக்கிறோம்னா அது கிறிஸ்துவினாலே மாத்திரம் தான் நீக்கப்படுகிறது. இன்னைக்கு இல்லைன்னா அவருடைய மகிமையை நம்ம பார்க்கிறதுக்கு உள்ள வர முடியாது. ஒருத்தனும் இன்னைக்கு நாங்களும் தைரியமா உங்களை பார்க்கிறோம், இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கே அவன் ஐயோ எப்பாடி பயமா இருக்குது, செத்துருவோமோ, அப்படி போன நாட்கள். மோசையுடைய முகத்தை கூட, எம்மா நீ முகத்தை காட்டாத, முகத்தை மூடிட்டு பேசு அப்படின்னா. ஆண்டவர் புதிய ஏற்பாடு மூலமாய் குமாரன் மூலமாய் பரிபூரணம் கிருபையின் மேல் கிருபை என்ன கொடுத்தாருன்னா, நீ மறைச்சி வர வேண்டாம், என்னுடைய சரீரம் திறந்தபடினாலே நீ தைரியமாய் கிருபாசன தண்டையில சேரலாம் என்று வாசல். அந்த தைரியம் நமக்கு ஏற்படுத்தின காரியம் அவ சொல்லிட்டு சொல்றாரு 15வது வசனத்துல, மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. பாருங்க, இருதயத்துல முக்காடு இன்னும் இருக்குது அவங்களுக்கு. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அவங்களுக்கு விடுதலை இல்லாம அவங்க பயந்து 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 ஒரு ஃப்ரீடம் இல்ல. ஐயோ ஆண்டவர் என்ன இது பண்ணிடுவார் அப்படி அவங்களுக்கு இருந்தார். ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் நீக்கப்பட்டபடினாலே இப்போ குமாரன் வந்து நமக்கு விடுதலையை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் மாம்சமும் நிறைந்தவர். அவர், அதாவது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்னா என்ன பண்ணார் தெரியுமா? நான் போன பின்பு வேறொரு தேற்றலமான உங்களுக்குள்ள அனுப்புவேன். அவர் என்ன பண்ணுவார்? இன்னைக்கு நம்ம குமாரனையும் பார்க்க, மோசையும் நம்ம பார்க்கல, நம்ம யாரையுமே பார்க்கல, இயேசு கிறிஸ்துவ முகமுகமாய் கூட பார்க்கல. ஆனால் நாம் மகிமை எப்படி, அதை விட தேவனுடைய கிருபை மகிமை அடுத்தது எப்படின்னா, தம்முடைய பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள வைத்து என்ன பண்றார்? 18வது வசனத்துல, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கிரேஸ் ஆஃப்டர் கிரேஸ் கொடுத்தது. மோசேக்கு கிருபையை சொன்னார், மகிமையை சொன்னார். ஆனா இங்க புதிய ஏற்பாடுல நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் அதை செய்து இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள கொடுத்து என்ன சொன்னார்? எப்பா, கிருபையின் மேல் கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது. இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பதனாலே நீங்கள் நாளுக்கு நாள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. மறுரூபம் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா, மறுரூபம் ஆகும்போது ஒரு நாள்ல சன பொழுதுல எக்காலம் தோணிக்கும். அப்பொழுது இந்த சரீரத்தை நாம் விட்டு வேற சரீரத்தோட டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி என்றென்றும் அவரோட கூட நாம் இருப்போம். இந்த மகிமை இதை கொடுக்கறதுக்காக அவருடைய திட்டம் அது ஒண்ணுதான் இருந்தது. என் ஜனத்தை எப்படியாக இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க, அது ஒண்ணுதான் ஒரு பிளான். என் ஜனம் அணியக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது, தரித்திரத்திலே இருக்கணும்ன்றது இல்ல பாடிலே தரித்திரத்தை இல்ல. நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் சிலுவையில் தரித்திரரானார் வேதம். ஆனா நாம ஏன் அது போக முடியல? சில நேரங்கள்ல அதுக்காக யாருக்கோ ஒரு தரித்திரம், ஒரு காரியம் இருந்துச்சுன்னா, பலவீனம் இருந்துச்சுன்னா, அப்போ ஆண்டவர் என்னோட கூட இல்லையா? அப்படி அல்ல. பவுல் சொல்றார், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும். தரித்திரம் இருக்கிறனால ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டார், இல்ல பணக்காரர் இருக்கிறனால ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், அப்படி அல்ல. இயேசு இல்லாத வாழ்க்கை தரித்திரமான வாழ்க்கை. எதனால் நீங்கள் விசேஷித்தவர்கள் மோசே கேள்வி கேட்டார். ஆண்டவர் சொன்னார்,
நீங்கள் ஏன்னா என் பிதாவின் மகிமை உங்களுக்கு காண்பித்தபடினால், நான் குமாரனே வந்து பிதாவை வெளிப்படுத்துகிறபடினால் யூ ஆர் த ஸ்பெஷல், நீங்க விசேஷித்தவர்கள் சொன்ன. இப்போ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக சொல்றார், அடுத்த கட்டத்துக்கு மகிமைக்கு சபைக்கு கொண்டு வந்து ஆவியானவரையும் தந்தரலி நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மளோடு கூட. இயேசு மகாராஜா அந்த அழகா இருக்கும் அந்த ஒரு வசனம் பாருங்களேன், யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்களேன். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்ன சொல்றாரு? உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, உங்களுடனே கூட இருக்கிறார். சரியா? அடுத்த வசனத்துல, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பாருங்க, நீங்க எப்படி அறிவீங்கன்னா, அவர் உங்களுடனே கூட இருக்கிறவர் மாத்திரம் அல்ல, எப்படி இருக்கிறார்? உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். அதுதான் மகிமையின் மேல் மகிமை அடைந்தோம், கிருபையின் மேல் கிருபை அடைந்தோம். என்ன என்று சொன்னா, ஒரு காலத்துல தேவனுடைய இடத்துக்கு பக்கத்திலே வர முடியாதவங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அது நீக்கப்பட்டு அவருக்குள்ள அவர் கிட்ட வந்தவங்க இப்ப அவர் கிட்ட இல்ல, தேவன் தாமே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப நீங்க எவ்வளவு மகிமையா மறுரூபமாக்கப்பட வேணும். நாம கடைசியா எபிரேயர் 4வது அதிகாரம். தகப்பனே உமக்கு நன்றி. எபிரேயர் 4வது அதிகாரத்துல 7வது வசனம் பாருங்களேன். 7வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே இன்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். சரி, 8வது வசனம். யோசுவா அவர்களை இளைப்பாறுதல் உட்படுத்தியிருந்ததால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இங்க வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இப்போ அவங்களை இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு கொண்டு போகல ஆண்டவர். அதனால என்ன சொன்னார் இதுல? இன்று அவருடைய இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறார். மகிமையின் மேல் மகிமை. என்ன தெரியுமா? அன்னைக்கு அவன் தப்பு செஞ்சானா அடுத்த நிமிஷம் நியாயப்பிரமாணம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம தப்பு செஞ்சு ஒருவேளை பாவங்கள் ஏதோ வார நாட்கள்ல பண்ணியிருந்தாலும், இன்னைக்கு பண்ணிட்டு வந்தாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? சரி, இன்று உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன். ஐ கிவ் த another chance to you. இன்னும் அந்த சிகரெட்டை ரகசியமா, இன்னும் அந்த ஆபாச படங்களை ரகசியமா, இன்னும் குடும்பங்கள்ல சினிமாக்கள் சீரியல்கள் ரகசியமா, இன்னும் இந்த கெட்ட வார்த்தைகள் ரகசியமா, இன்னும் காரியங்கள் ரகசியமா போயிட்டே இருக்கா? ஆண்டவர் சொல்றார், அவங்க கீழ்ப்படியாமைனால இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியாம போயிடுச்சு. இன்னும் ஒன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்காத. மகிமையின் மேல் மகிமையை கொடுத்துட்டேன். இதுக்கு மேல ஒரு மகிமை குமாரனை தவிர்த்து வேற யாரும் இனிமே அனுப்ப போறதில்லை. மோசே மூலமா அவங்க இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்குள்ள போலன்னா அது வேற. சரி, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தேன், என்னுடைய குமாரனையே நான் அனுப்புவேன்னு சொல்லி. இந்த குமாரனை அனுப்பி அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்து என்ன இன்னைக்கு ஒரு சான்ஸ். இன்னும் ரகசியமா தொடர்புகளை வைத்திருப்பியானா? இன்னும் ரகசியமா குடும்பங்கள்ல யாருக்கு தெரியாது அப்படின்னு இருப்பா. கடினப்பட்டு கொண்டே இருதயத்தை வைத்திருப்பேனா? கடினப்படுத்தாத. ஆண்டவர் சொன்னார், இன்னும் கடினப்படுத்தாதீங்க. ஒரு நாளை குறிச்சிருக்கிறார். யோசுவா கூட ஜனங்களை இளைப்பாறுதல் ஸ்தலங்களுக்கு உட்படுத்தல. அவங்க ஜெயிச்சு பிசிக்கலா ஒரு மாம்சத்தின்படி ஒரு போராட்டம், அதாவது எரிகோக்குள்ள போனாங்க, அவங்களுக்குள்ள வந்துச்சு. ஆனா வேதவசனம், ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் என்னவா இருக்கிறது? இனி வருகிறது. அப்படின்னா என்ன? இனி வர ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துக்குள்ள என்ட்ரு ஆகாதபடிக்கு உன் இருதயம் கடினம் உன்னை கொண்டு போயிடும். மகிமையின் மேல் மகிமையை பெற்றும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றும் தேவ சமூகத்தை நாடாம, தேவனுடைய காரியங்களை தேடாம, தேவ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அதெல்லாம் அப்படி இப்படி நாங்க வந்தா வருவோம், வராட்டி போவோம், நீங்க என்ன கேட்கறது, இப்படின்ற ஆட்டிடியூடோட போயிட்டு இருந்தோம்னா இவ்வளவு அவர் செஞ்சும் இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியாம போயிடும்.
10வது வசனத்துல 11 என்ன சொல்றார் பாருங்க. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவன் ஆகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ஏன் தெரியுமா? இளைப்பாறுதல்னு வந்துட்டா அதுக்கப்புறம் நோ ஒர்க். எங்க நம்ம நைட் இப்போ தூங்குறோம்னா, ரெஸ்ட் எடுக்கிறோம்னா, நம்ம அந்த நேரம் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்போமா? இப்படி தட்டிகிட்டே ஃபோனில் இல்லை சமையலை கிண்டிகிட்டே நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவோமா என்ன? இல்லை வேலை செஞ்சுட்டே ரெஸ்ட் எடுக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லுவோமா? ரெஸ்ட்னா என்ன? எந்த வேலையும் செய்யும். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தது போல அப்போ நமக்கு ஒரு ரெஸ்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நான் மனம் திரும்புறேன் ஐயா, ஐயோயோ அதுக்கப்புறம் நான் சபைக்கு ஒழுங்கா வருவேன் ஐயா, அதுக்கப்புறம் நான் வேதம் வாசிப்பையா, அதுக்கப்புறம் உபவாசம், அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியாது. வேலை செய்யறதுக்குன்னு இப்போ ஒரு நாட்களை கொடுத்துருக்கிறார். இளைப்பாறுதல் உள்ள ஸ்தலம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்காக தம்முடைய குமாரனை அனுப்பிட்டார். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டார். கிருபையின் மேல கிருபையை கொடுத்து, அவர் இரக்கத்தின் மேல் இரக்கம், ஐஸ்வர்யம் எல்லாம் சகலத்தையும் கொடுத்து, என் மகிமையில நீ எப்படியா வந்து சேரணும்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இளைப்பாறுதல் காலம் வர போகாதபடிக்கு என்னவா இருக்க கடவுமா? நாம கீழ்ப்படியாமைனாலே நாம் பிரவேசியாதபடிக்கு என்னவா இருக்க கடவுள் வேதவசனம் சொல்லுது? கீழ்ப்படியாமைனாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் என்னவா இருக்கணும்? இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவுள். ரொம்ப உஷாரா இருங்க அப்படின்ட்டார். ரொம்ப உஷாரா இருங்க. ஒருவேளை இங்கே நீங்க இளைப்பாறுதல், ஐயா எனக்கு வாழ்க்கையில நடக்கிற போராட்டம், ஒவ்வொரு நாளும் வர பிரச்சனை, தலைவலி, அதுல தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார்ல, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொன்னார்ல. ஆனா என் நுகத்தை என்ன பண்ணணும்? நம்ம சுமக்கணும். அவர் நுகன்றது என்ன? இந்த வேதவசனம். அதுக்கெல்லாம் வசனம் 6 இருக்கு, நீங்க வீட்டுல பார்த்துக்கோங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவார். அது பாரமானவைகள் அல்ல. நமக்கு சில நேரம் பார்க்க மாதிரி நல்ல கஷ்டமா இருக்கு. வேதம் வாசிக்கணும்னா, ஜெபிக்கணும்னா, ஐயோயோ ஏசையா அதை விட பயங்கரமான டாஸ்க் வேறு எதுவுமே இல்லைப்பா உலகத்தில் வேலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற அது பாரமான இல்லை. நீ கரெக்டாக செஞ்ச, நான் மற்ற பாரத்தெல்லாம் நான் உன்னோட கூட சேர்ந்து சுமப்பேன்றார் ஆண்டவர். அதுதான் நுகம்னா ஒரு மாடு சுமக்க 2 இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நுகத்தை நீ ஏற்றுக்கோ, நான் உன் நுகத்தை நான் ஏற்றுக்கிறேன். 2 பேர் சேர்ந்து சுமப்போம். உன் குடும்ப பாரத்தை 2 பேர் சேர்ந்து சுமப்போம். உன்னுடைய குடும்பத்தின் காரியங்கள் 2 பேர் சேர்ந்து சமைப்போம். ஆனா நீ ஏன் நுகத்தை ஏற்றுக்காம நீங்க எல்லாம் செய்யணும், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், கோயிலுக்கு வந்தா சரி வராட்டி போகும், 4 வாரத்தில் 5 வாரம் இருக்கா, கடைசி வாரம் லீவ், இப்போ ஐயா லீவ் சொல்லிடுறேன் போங்க, எங்க மாமா கல்யாணம் வச்சிருக்கா சித்தப்பா ஊர்ல, நான் நுகத்தை சுமக்க மாட்டேன். ஆனா என் நுகத்தை நீங்க சுமக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீ ஏற்றுக்கோ, உன ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கிடைக்கும். இளைப்பாறுதல் இங்கேயும் தருவேன். இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்குது. அதுல இருதய கடினத்தினால இழந்து போயிடாத. இளைப்பாறுதல் இராத ஒரு இடம் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு ஸ்தலம் தான் நரகம். நரகம்னா வேற என்ன நினைச்சுக்கோங்க, ஒண்ணு நினைக்காது. நரகம் என்ன தெரியுமா? ரெஸ்ட்லெஸ் பாட்டம்லெஸ் பிட்டு. பாட்டம்லெஸ் பிட்டுனா, இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா இங்க ஒரு அடித்தளம் ஒன்று போட்டிருக்குது. இது அடித்தளமே இல்லைன்னா நம்ம எப்படி நிக்க முடியும்? அதுதான் நரகம், பாட்டம்லெஸ் பிட். 2வது, இரவும் பகலும் there is no rest. கொடிதான இடம். பிசாசு இந்த உலகத்துல என்னென்ன பாவத்தினால ஜனங்க சாகுறாங்கன்னா அதே பாவத்தை வச்சு அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸா வைப்பான். இங்க 2 குடிகாரன் சேர்ந்து குடிச்சிட்டே செத்து போய் ஒருத்தர் குத்தி பண்ணா, நரகத்திலையும் அதே பாவத்தை செய்து ரெஸ்ட்லெஸ்ஸா குத்திட்டே இருக்க விடுவான். நீங்க நினைக்காதீங்க, குத்திட்டே 2 பேரும் மாத்தி குத்திட்டு. அதே போல இங்க ஒரு விபச்சார காலத்தில் விபச்சாரம் செய்தே தன்னுடைய ஜீவனை முடிப்பானால், இயேசுவுக்கு தன் வாழ்க்கை அர்ப்பணிக்காம முடிப்பானால், அவனை பிசாசு நரகத்திலையும், பூலோகத்துல என்ன செய்தியோ அதே நரகத்திலே விபச்சாரத்திலே மனுஷனோட பண்ணக்கூடாது, பாம்போட செய்.
இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நீங்க ஒரு அருமையான தேவ மனுஷன் அந்த புக்கு, எல்லா புக்கும் நான் நம்புறது இது இல்லை, ஆனால் பட் தட் இஸ் அ டிவைன் ரெவலேஷன் அபவுட் ஹெல். அதே காரியத்தை இளைப்பாறுதல் இராதுன்னு வேதவசனம். அப்ப யாருக்கு இளைப்பாறுதல் இருக்கும்? 12வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதவசனம் ரொம்ப மெயின்டைன். ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்குறது வேற. வாஷிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வாங்கி போட்டுருவோம், வீட்டில் வாங்கி போட்டு அதை மெயின்டைன் பண்ண தெரியாது. சர்வீஸ்க்குமா பண்ணணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுவோம். இப்போதான் புது மாஷின் என்ன சர்வீஸ் வருது, மெயின்டைன் பண்ண தெரியாது. மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புதுசு காஸ்ட்லியாக வாங்கி போடுற டிவி பாருங்க, வாங்கி போட்டுருவாங்க 45,000 ரூபாய்க்கு டிவி. அதை துணியை வச்சு, ஈர துணியை வச்சு துடைப்பாங்க. ஈர துணியை வச்சு துடைக்கவே கூடாது டிவியை, தயவு செய்து. இது குறுக்க நறுக்க வருது பாருங்க. ஈர துணி படும்போது அந்த டிராப்ஸ் தண்ணி போய் அந்த கீழே இருக்க பாட்டமில் போய் விட்டு அது என்ன ஒன்றா போர்டை பாலாக்கிறோம். நம்மளுங்க அப்போ தான் ஸ்ப்ரே அடிச்சு துடைப்பாங்க. ஏன் சொல்ற? மெயின்டைன் பண்ண தெரியல. 45,000 ரூபாய்க்கு டிவி வாங்கியிருக்குது பெருசா, 1 வருஷம் கூட வரல, போயிடுச்சையா. ஏன் போச்சு? நம்ம மெயின்டைன் பண்ண தெரியல. ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, இளைப்பாறுகிற காலம். வேதவசனம் சொல்லுது, தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தின் தேவனுடைய கற்பனைகள் என்ன பண்ணுகணும்? காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். 13 என்ன சொல்றாரு? பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதி. ஏன் அவங்க பாக்கியவான்களா? அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து, அதுக்கு மேல ஆப்ஷன் இல்லை, இளைப்பாறுவார்கள். அங்க முன்னாடி வசனத்துல இளைப்பாறுதல் இராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தையும் வேத வசனத்தையும் காத்துக்கொண்டு, சாப்பாடு இருக்கோ இல்லையோ, கூழுகஞ்சி இருக்கோ இல்லையோ, தெய்வமே இந்த உலகத்தில் உமக்காக நான் இருந்து உம்மை தேடி வாழ்வென்றவங்களுக்கு இங்கே இளைப்பாறுதல். ஒருவேளை நம்ம நினைக்கிறபடி இளைப்பாறுதல் இல்லைனாலும், அவன் பென்ஸுக்காரில் போகிறான், எனக்கு ஒரு கார் கூட இல்லை, ஒரு வண்டி கூட இல்லைன்னு நீங்கள் கஷ்டப்பட்டாலும், நமக்காக ஒரு ஸ்தலத்தை, இளைப்பாறுகிற ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவரோட கூட. இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க என்னென்ன கிரியைகளை செய்தீங்களோ, வந்து உபவாசம் பண்ணி, ஜெபம் பண்ணி, தேடி, தேவனை தேடி, சபைக்காக, ஜனத்துக்காக திறப்பில் நின்று நினைக்காதீங்க, நான் போய் ஒரு டிராக்ட் கொடுக்கலையா, கட்டாயம் கொடுக்கணும். ஒருவேளை சிலருக்கு தைரியம் இருக்காட்டா, ஆனால் தேசத்துக்காக, மற்றவர்களுக்காக திறப்பில் நின்று நீங்க கிரியை செய்து ஜெபித்து இருப்பீங்கன்னா, அந்த கிரியைகள் அவர்களோட கூட போகும். நரகத்தில் எந்த கிரியைகள் கூட போகும்? தீமையான கிரியைகளும் கூட போகும். சொல்லிட்டு சொல்றார், ஆவியானவரும் ஆம் என்ற திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு, அது ஆவியானவரும் அஃபர்ம் பண்றார், கன்ஃபார்ம் பண்றார், அப்ரூவ் பண்றார். ஆம், இதுதான் கரெக்ட். தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எங்க ஆரம்பித்து எங்க வந்து தேவனாய் கர்த்தர் முடிக்கிறார். அப்போ அவருடைய நோக்கம் என்ன? என் ஜனத்தை இளைப்பாற பண்ணுவேன். அருமையான வாலிப பிள்ளைங்க பெரியவங்க இருந்தாலும் சில நேரம் சொல்லுவாங்க, 6 சென்டிமீட்டர் சிகரெட்டுக்காக அவ்வளோ பேர் மகிமையான உலகத்தை விட்டுறாரு. இன்னைக்கு கம்யூனியன் எடுத்தும் எத்தனை பேர் ரகசியமா சில நேரங்களில் போய் சிகரெட் பிடிக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப வேதனையான காரியம். வேதனையான காரியம்னா என்ன? கண்ணை மூடின அடுத்த நிமிஷம் பகீர்னு ஆயிரும். சபைக்கு வந்தனால இல்லை, அல்லேலூயா சொன்னனால இல்லை, ஐயோயோ ஏமாற்றம் நடந்து போய்வாங்க. ஆஃப்டர் ஆல் இவ்வளோண்டு சில நேரங்களில் ரகசியமான தொடர்புகள், யாருக்கு தெரியாம ரகசியமான காரியம். அதனால தான் சொல்லிட்டார், இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தையும் அவருடைய நுகமாகிய தேவனுடைய கற்பனையும் சுமந்து பரிசுத்தவான்களாய் நாம் வாழ்ந்து குடும்பங்களை இருந்து இந்த உலகத்திலும் இளைப்பாறுதலை நம்ம கட்டளையிடுவார். நம்ம நல்ல மைண்ட்லையும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்து அதுலேயும் ஒரு சமாதானமான இது கட்டளையிடுவார். அதே வேளையிலே நமக்கு நித்தியமான இளைப்பாறுதலையும் வைத்திருக்கிறார். ஆனா கீழ்ப்படியாமைனாலே, இருமாப்பினாலே, இருதயம் கடினப்பட்டனாலே நீங்களும் நானும் பேசுறனாலும் இளைப்படையாத, அது இழந்து போகாதபடிக்கு கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். ஒருவேளை அந்த ஜனங்க போகலைன்னா மோசேவும் தான் பார்த்தாங்க. ஆனா நம்ம மோசே தாண்டி இயேசு மகாராஜா போய் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, இவ்வளவு கொடுத்தும் நீங்க இன்னும் ரட்சிப்புக்கு தூரமா இருப்பீங்க. இந்த இயேசுவை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள? அவர் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, ஒரு மனிதனை இளைப்பாறுதல் உள்ள ஸ்தலத்துக்கு கொண்டு போகணும் என்று வந்தார்.
உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில பட்ட பாடுகள், அவருடைய ரத்தம். அதனாலதான் நமக்கு தைரியமா இங்க வர முடியுது, பரலோகத்துக்கு நம்ம தைரியமா போக முடியும். இயேசுவை ஒருவன் மறுதலித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இல்ல வந்தும் அதை காத்து கொள்ளாமல் போனா இளைப்பாறுதல் இல்லாத ஒரு ஸ்தலத்துக்கு போகும். அந்த இடத்துக்கு நம்ம யாருமே போகக்கூடாது. நமக்காக இளைப்பாறுதல் ஸ்தலத்தை தேவன் வைத்திருக்கா. கண்களை மூடலாமா? அப்பா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. உண்மையா சொல்ற அருமையான கர்த்தருடைய ஜனம்